வழிபாட்டில் தூய பக்தி பண்ணணும்னு சொல்றீங்களா ஐயா? கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணுங்க. எல்லாருனாலையுமே இறைவனை அடைய முடியாது. ஆமாம். அப்போது நீங்கள் தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் வள்ளலார் ஐயாவும் சொல்லியிருக்காரு. சரி, அது தூய பக்திங்கிறது எப்படி? எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழும். காலையில் எழுந்தீங்கன்னா எந்த வேலை செய்யலையோ கோயிலுக்கு போ. அங்கே சாமி இருக்குதோ இல்லையோ உன் மனசில் சாமி இருக்குது. டெய்லி அதை 1 மணி நேரம் வழிபடும். ஏன்னா இதெல்லாம் முடியாது உங்களால். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது. நீ உன் நண்பன் எல்லாம் வேஸ்ட்டு கேஸ். அதனால் டெய்லி கோயிலுக்கு போ. ஒரு மணி நேரம் உட்கார. ஆண்டவா, என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சது, நான் எப்படி வாழணும், அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ. அதுதான் தூய பக்தி. 10 ரூபாய் இருந்ததா 10 பேர் கொடுத்துட்டு வா. 10 ரூபாய் இருந்ததா ஒரு நல்ல ஒரு இதுப்பா. அந்த பொண்ணு காயத்ரி பெங்களூர்லேருந்து வருது. அன்னதானம் மாதம் பண்ணுறாங்க. தேவா ஆட்டோ ஓட்டுறாங்க. 600 பேருக்கு 29ஆம் தேதி அன்னதானம் பண்ணாங்க. இப்போ இதனால் இவங்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறதில்ல. எனக்கு என்ன நன்மை? ஆனால் எத்தனை உடலில் இருக்கிற உயிர் வாழுது. இதை மாதிரி காரியங்கள் செய்யணும். இதுதான் தூய பக்தி. ஆன்மீகம் வேறு. இது வெளி உலகத்தில் செய்யறதெல்லாம் நல்ல பக்தி. ஆனால் இது எல்லாரும் செய்வானா? எல்லாரும் செய்ய மாட்டான். இந்த இப்போ வந்து போச்சு உமான்னு ஒரு பொண்ணு. காலையில் இந்த பொண்ணு 75 பேருக்கு நாஸ்டா கட்டின்னு போய் ஹோட்டல்லேருந்து கொடுக்குது. மத்தியானம் அவங்க அம்மா சாம்பார் சாதம் பார்சல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது நான் வாழ்ந்தால் போதாது, இந்த உலகம் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் நான் தான் அவங்க. அது மாதிரி பக்குவத்தை வளர்க்கணும். சும்மானா பந்தா பண்ணின்னு திரிதால ஒரு பயனுங்களை வீணாக அழிய போகிறேன்னு அர்த்தம். தர்ம காரியம் மட்டும்தான் நம்ம தற்காக்கும். தர்ம காரியம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும். 10 பேர் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்படாது, 10 பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படணும். 10 பேர் சாப்பிட்டாவே உனக்கு பசியாறிடும். அது ஒரு சந்தோஷம். நம்மளால் 10 பேருக்கு பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆசிரமம் கட்டும்போது 10 பேர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் 20 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு. இன்றைக்கி 2000 பேர் சாப்பிட்றான். அப்போ இது ஒரு சந்தோஷம். நேற்றை விட இன்றைக்கி 2000 பேருக்கு போட முடிஞ்சதே. அப்போ கூட இவ்வளோ தான் போட முடியும், இன்னும் போட முடியாதா? ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷப்படணும். நான் சாப்பிட்டுட்டு 4 வகை பதார்த்தம் வச்சுக்கணும், ஆஹா இதான சாப்பாடு என்னென்னா மண்ணில் போகுது. இந்த அதான் சொல்கிறாரு, பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா. ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் உன்னை சாப்பிட்ட போதேன்றார். கொன்றது தின்றது கொன்றது, சிறுத்தது பெருத்தது சிறுத்தது கடினத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார் பத்திரிகை, மண்ணுலகில் பிறந்ததை மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது எக்காலன்றார். நாட்டுக்கு அமாச்சி பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும்பா, 2 கிலோ கறி எடுத்து போடுறேன், 4 கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிற? உன் புள்ள 2 கிலோ மீன் போட்டிங்கன்னா நாளைக்கு 2 கிலோ கல் எடுத்து போடுவான் தலையில். வாழ வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை, அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வருத்தப்படத்தில் பயனே கிடையாது. சொல்லு. இல்லை, இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே, அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு? நீ நான் அட்ரஸ் இல்லைங்க, இறைவனுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இல்லை, இறைவனும் அவிலாசம் இல்லாத. உனக்கும் இறைவனுக்கும் தொடர்பே கிடையாது சாமி. உனக்கும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் தான் தொடர்பு. கடவுளுக்கும் இங்கே மனுஷனுக்கும் தொடர்பே கிடையாது. கடவுளுக்கு மனுஷங்கிற தொடர்பு வச்சுங்கிற மனுஷனுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் தொடர்புள்ள மனுஷன் மத்தியில் மனுஷன் இங்கே வேலை கிடையாது அவனுக்கு. கடவுள் தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இந்த மக்கள் கூட வேலை கிடையாது. அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது. நல்லோர் பொருட்டு உயுமா உலகம்னு சொல்கிறாங்க. நல்லோர் பொருட்டு நல்லோர் தானே, கடவுள் இல்லையே. நல்லவனா இருந்தீங்கன்னா இதை இப்போ சொன்னேன்ல, 4 பேருக்கு சோறு போட்டாங்க, நல்லவங்க சோறு போட்டாங்க, கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான். கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான், 10 பைசா கூட ஈய மாட்டேன்றான் யாருக்கும். அவன் கெட்டவன். நல்லவன் 10 பேருக்கு தர்மம் பண்ணுறான். அதனால் நல்லவரால் இந்த உலகம் நடக்குதுறான். ஏழையாக இருக்கிறவங்க வந்து அவங்க முன்ஜென்மத்துடைய பாவத்துனால அந்த அவன் முன்ஜென்ம பாவமாக இருக்கட்டும், இந்த ஜென்ம பாவமாக இருக்கட்டும், கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு போய்க்கினே இருக்கணும். அவன் ஏழையா பணக்காரனா, போன ஜென்மமா இந்த ஜென்மம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும். கொடுக்கணும் மனசு இல்லையா பாக்கெட்டில் போட்டுன்னு வீட்டு போயிடணும்.
சரிங்க, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஐயா கடவுள் பொதுவானவர் தான். ஆனால் மனுஷன் போனால் தானே பொதுவானவர். மனுஷனுக்கு கடவுளே தெரியாது தடுமாறுங்கிறான். அப்போ பொதுவானவர் எங்க, உறவானவர் எங்க? கடவுள் பொதுவானவன் தான். இப்போ சூரியன் வருது, இது யாருக்காவது சொந்தமா? யாரையாவது ஏழை பாழை பார்க்குதா? யாரையாவது பணக்காரங்க வசதி பட்ச வசதி இல்லாதவன் நினைக்குதா? இல்லை, எதையுமே பார்க்கறதில்லை, பொதுவானது. சந்திரன் வருது, ஒரு ஆளுக்கு குளிரும் ஒரு ஆளுக்கு வெந்து போதா? இல்லை, எல்லாரும் பொதுவானது. வெள்ளி வருது, பொதுவானது. இந்த மண் இருக்குது, பூமி பொதுவானது. ஆனால் மனுஷன் பொதுவானவனா? அப்படின்றிய அப்புறம் நீ எங்க பொதுவானவனா இருக்கிற? இது எல்லாம் பொதுவானவன், இறைவனும் பொதுவானவன் தான். ஆனா நீ பொதுவானவனா இல்லையே. ஆனா மற்றதை மட்டும் யோசிக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையே. என்ன பயன் அதனால? வேற்றுமையிலே தான் உலகம் வாழ்ந்துட்டே இருக்குது. வேற்றுமை உலகம் வாழட்டும், நீ வேற்றுமை இல்லாத வாழ கத்துக்க. உலகம் வேற்றுமை இல்லாத வாழுதுன்னு நினைப்பு வரும். நீ வேற்றுமையோடு இருந்தீங்கன்னா உலகம் வேற்றுமையா இருக்குதுன்னு நினைப்பு வரும். இப்போ உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும்போதோ அப்படியே ஸ்திரத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களா? ஐயா, உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. உலகத்தில் பொருள் அதான் நம்ம தான். நீ தான் உலகம், நீ தான் மாறி இருக்கிற. மண்ணு மார்ச்சா, சந்திரன் மார்ச்சா, சூரியன் மார்ச்சா, வெள்ளி மார்ச்சா, ஆகாயம் மார்ச்சா? எதுவுமே இயற்கை மாறல. மனிதன் தான் மாறினான். மனிதன் தான் உலகம், மனிதன் தான் வாழ்க்கை, மனிதன் தான் செயல், மனிதன் தான் சாவு. நம்ம போகிற பாதை வந்து ஏதோ பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாறுது உலகில் மாநிலர்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம சஞ்சாரம் கரெக்டு தான், நம்மளால முடியலையே. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா? அவை சொல்லுது, இந்த உடம்பு எதுக்காகடா இந்த அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான். பிறருக்கு உபகாரமாக இருக்கிறது தான் இந்த மனித பிறவி கிடைச்சி. ஆனால் இவன் எங்கே பண்ணுறான்? 4 பேர்கிட்ட இருந்து பிடுங்குறான். அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம். அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கு வீணு பிரச்சனை? ஆசையில் வாழ்ந்துட்டு போ, சாக வேண்டியதுதான். இல்லை, எல்லா செயலுக்கும் ஆசை தானே. அதுதான் ஆசை, எல்லா செயலுக்கும் ஆசை தான். கடவுள் மேலே ஆசை வச்சுக்க, வீட்டு மேலேயே ஆசை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் ஆசை தான். ஆசையை கடவுள் மேலே மாற்ற அதை மாற்ற முடியலையே. வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும், சொத்து மேலே தானே ஆசை வச்சுக்கணும், பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும். இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற சுகமாக இருப்பிய, மாற்ற முடியலையே. இந்த ஆசை உலகத்து மேலே தானே வைக்கிற. பணம் அருவத்துக்கிட்ட போக முடியல, உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி. ஐயா, அருவன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. எல்லாம் கற்பனையில் தெரியலாம், ஒன்றா நிஜத்தில் போக முடியாது. அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையில் இருங்கோ. உருவத்தாண்ட போய் போலி வேஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அருவத்தை விட்டுடு. அருவத்தை கிட்டெல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது. ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்க. அங்கே போய் போலி வேஷம் போட்டு பகுட்டு வேலை காட்டாதீங்க.